வணக்கம் பிரியமானவர்களை, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்க யார் தேவன் மீது உங்களுடைய விசுவாசமானதை வெளிப்படுத்துகிறவரா இடத்தில் இருக்கிறீங்களோ, அவர் ஒருபோதும் தன்னுடைய பார்வையை உங்களிடத்திலிருந்து திருப்புவது கிடையாது. அதனுடைய அர்த்தமானது உங்களுடைய வழிகளை தேவன் நடத்துகிறவராய், அதை சிறந்ததாய் மாற்ற உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி அதற்கான மிகப்பெரிய ஆதாரம் என்று நான் சொல்வேன். என இந்த நபருடைய வாழ்க்கை ஒரு குப்பையை போன்ற ஒரு வாழ்க்கையாய், புழுதியான ஒரு வாழ்க்கையாய், அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய். நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களோடு கூட பொருந்தக்கூடியதாய் கூட இருக்கலாம். உங்களுடைய வழிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டதாய், அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்ற வழி தெரியாத ஒருவராய், குடும்பத்தாரால், பெற்றோர்களால் அல்லது கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவராய், ஏன் இந்த உலகத்தால் கூட ஒதுக்கப்பட்ட ஒருவராய் நீங்கள் இருக்கிற ஒரு வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி உங்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை நிலை இது உங்களுடைய நிலை மட்டுமல்ல, பலருடைய நிலையாய் இருக்கிற காரணத்தினாலே? ஏன்னா இந்த சாட்சியில இதான் இந்த நபருடைய வாழ்க்கை. தவறான பழக்கங்கள், தவறான சகவாசங்கள், அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா தேவனுக்கு அனுமதி கொடுத்த பொழுதும், மிக நிச்சயம் தேவனுக்கு இந்த நபர் அனுமதியை கொடுத்த பிற்பாடும் இவருடைய வாழ்க்கை நிலை இன்று என்னவானதாய் இருக்கிறது? என தேவனுடைய கரத்திலே நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ஒரு குயவனாய் அதை வளைத்து உருவாக்குகிறவராய் இருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் ஒரு குயவனாய் நம் வாழ்க்கையை வளைத்து உருவாக்கும் பொழுதும் அது மோசமானதாய் அல்லது அழிந்து போகக்கூடிய ஒன்றாய், புரோஜனம் இல்லாத ஒன்றாய் இந்த தேவன் வடிவமைப்பாரா? நிச்சயம் கிடையாது. அது எப்படியான சிறந்த வடிவத்தை பெறும் என்பதை நீங்களே பார்க்கும்படி இந்த நபருடைய வாழ்க்கையை நீங்கள் சாட்சியாய் இந்த கேட்க போகிற இவருடைய நிலையின் மாற்றத்தை பாருங்கள் இப்பொழுதே. இந்த புகைப்படத்துல பாக்குற தம்பதி இவங்க தானே சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த தம்பதி இல்ல, நான் இது நம்புறேன். நான் திருவோதர பார்க்கலாமா? உண்மையில என்னால இதை நம்ப முடியல. இது அவங்கள மாதிரி தெரியல. இல்ல இவங்க இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது நீங்களா? அவங்க உண்மையில வித்தியாசமா தெரியறாங்க. ஆச்சரியம். இது எவ்வளவு பெரிய தேவனுடைய அதிசயமா இருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம். நான் உங்களை பாராட்டுறேன். எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானது. ஆனா உண்மையில இதுதான் எங்களுடைய நிஜம். எனக்கு வேலை இருந்தது, எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது. திருட்டு, போதைப் பொருள் பரிமாற்றம், கடத்தல ஈடுபடுற மக்களோட தொடர்புல இருந்தேன். நானும் திருட ஆரம்பிச்சேன், போதைப் பொருள் விற்பனை செய்ய ஆரம்பிச்சேன். அதாவது கூட என்னுடைய வாழ்க்கையை மோசமான ஒரு நிலைமைக்கு அடிமட்டத்தை கொண்டு போவது எது அப்படின்னா பெயின் தான். வீடு இல்லாத ஒரு நிலைமைக்கு என்னை கிராக் கொண்டு போய்விட்டது. அந்த போதை, இந்த கெட்ட பழக்கத்தை நான் ஒவ்வொரு நாளும் செய்ய இருக்குது. ஒவ்வொரு நாள் அந்த போதைக்கு நான் திருட வேண்டியது. நான் தெருவில் வசித்த போதாவது நான் ஜெசிகாவை சந்திச்சேன். என்ன மாதிரி அவங்களும் கிராக் போதைக்கு அடிமையா இருந்தாங்க. நான் போதை பழக்கத்துக்கு அடிமையான காரணம், நான் 12 வயசா இருக்கும் பொழுது நான் போதை பொருட்கள் விற்கிற ஒரு நபரை பார்த்தேன். அவருக்கு அப்ப 48 வயசா இருந்தது. நான் அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன், அவரோட சேர்ந்து வாழ அவருடைய இடத்துக்கு போனேன். அவர் தான் அந்த நேரம் என்ன போதை பழக்கத்திற்கு அறிமுகப்படுத்தினார். நீங்க பார்க்கிற இந்த புகைப்படத்துல தெளிவா பார்க்க முடியும் நான் முன்னாடி எப்படி இருந்தேன். இதுதான் இந்த போதை பொருட்கள் விற்கிற இடமா இருக்கு. இந்த இடத்தை நான் சென்றடைந்தேன். ஏன்னா அவரை போலீஸ் கைது செய்தாங்க. அதற்கு பிற்பாடு நான் தெருக்கல்ல வாழ ஆரம்பிச்சேன். நாங்க 2 பேருமே சேர்ந்துதான் போதை பொருட்கள் விற்க ஆரம்பிச்சோம். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் போதை பழக்கத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஆனா அவர் போதை பழக்கத்தை விற்கிறவரை திருடுறது அதிகமா நினைச்சார். எனவே அவர் தொடர்ந்து திருட ஆரம்பிச்சார். போதை பொருள் பயன்படுத்துறவங்க ஒருத்தர் 2 பேராக அநேகராக போதை பயன்படுத்துறவங்க கிராக் என்ற போது பயங்கரமாக ஒரு அனுப்ப முடிய பிடிச்சி இழுப்பேன். தெருவில் நாளோட பார்த்து உபச்சாரம் செய்வேன் அப்படின்னு உபச்சாரத்தை கட்டாயப்படுத்த தெருவில் முடிய பிடிச்சி நான் அவனை எழுத்திட்டு போல இந்த ட்ரக் ஹவுஸ்ல பிரச்சனை ஏற்படும். போதை கும்பல் நடந்து நாங்கள் திருடி மேல பழி சுமத்தினார். இதுதான் ஒரு மிக மோசமான கட்டமா இருந்தது. இந்த குற்றத்தினால போதை கும்பலுடைய தண்டனைக்கு நாம் உட்படுத்தப்பட்டோம்.
இதுதான் என் வாழ்க்கையில நான் அடைந்த மோசமான ஒரு நிலம். எல்லா விதத்துல எங்களை அடிச்சாங்க. ஸ்டீல் பார் வச்சு, கட்டையை வச்சு எங்களை அடிச்சு பல மரக்கட்டைகள் உடைந்தது. அந்த அளவுக்கு அடிச்சாங்க. அங்க 50 பேர் 60 பேருக்கு மேல இருந்தாங்க. எங்களால வானத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியல. எங்களால எதையுமே பார்க்க முடியல. நான் வாழ்ந்த அடி மட்டும்தான். எலும்புகள் முறிகிற அளவுக்கு என்னுடைய கை எலும்பு உரிந்தது. இது எங்க 2 பேருக்குமே நடந்தது இல்லையா? என்னுடைய கை அப்படியே நிலைச்சு போச்சு. தொல்கிற மாதிரி மனைவியுடைய கையை கூட அதிகமா இந்த கையில நான் சுடப்பட்டேன். அந்த நேரம் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். நான் உணர்த்தேன், என்னுடைய வாழ்க்கையானது முடிய போது உயிர் போகுது. அதனுடைய பிரதிபலன் தேவனை நோக்கி நான் கூக்குரல் செய்தவருடைய விளைவு அவர்கிட்ட சொன்னேன். நீங்க இந்த நிலைமையிலிருந்து என்ன வெளியே போட்டு வந்தீங்கன்னா இந்த மோசமான நிலைமையில் நான் திரும்ப இந்த பழைய வாழ்க்கைக்கு வரமாட்டேன். எனக்கு தெளிவாக நினைச்சு அவங்க சொல்றது, இவங்களை போட்டுடுறேன், கொலை பண்ணிடலாம், அந்த சாதனை போதும், எல்லா துப்பாக்கி நிலைகளை நோக்கி நீட்டப்பட்டிருந்தது. கடைசி அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த நேரம் தான் கர்த்தர் அவரை இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷன் வந்தான், அவன குற்றத்துல ஈடுபட்டிருந்த ஒருத்தர் ஏழுக்குடியா எங்களுக்கு செய்தாரு அப்படின்னு அவன் கேட்டான். அவங்க தேவன் தான் அந்த மனுஷன் அங்க அனுப்புனார். அவன் யாருன்னு தெரியாது. திடீர்னு அவங்க வந்தான். அவங்க என்ன 2 பேர் எழுத்துருங்கன்னு சொன்னாங்க. இதுதான் மோசமான ஒரு நிலை. என் உடம்புல பல எலும்பு முறிவுகள், என் மனைவியுடைய உடம்புல பல இடத்துல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்துல எங்க உடம்புல கூடு துளைத்து இருந்தது. அதாவது உயிர் போறதனுடைய கடைசி நொடி தரையில விழுந்து கிடந்து. நாங்க இந்த ஸ்லம்ப்ல இருந்து வெளியே வந்த பிற்பாடு நாங்க ஒரு பஸ்ல ஏறணும். அந்த நேரம் அந்த டிரைவர் எங்களை பார்த்தார். பஸ்ல இருந்த நிறைய பேர் எங்களை பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த பொண்ணுடைய உடம்புல காயமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு உடம்புல ரத்தம் வருது. ஆனா அவங்க எல்லாருமே என்ன அந்த கல்லறை கிட்ட தூக்கி போட போகல. ஆனா அவங்க அங்க இருந்து என்னை காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்தாங்க. என்னுடைய கையில ஒரு ஓட்டையானது விழ ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க என்ன சுட்டதுனால அதுல இருந்து ரத்தமா வழி ஆரம்பிச்சது. நான் அந்த நேரம் வராண்டால உட்காந்துட்டு இருந்தேன். மருத்துவர் வந்து என்ன பார்க்கும்படியாக. நான் கடந்து போனது எல்லா வருஷத்துக்கு பின்னாடி நான் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்தேன். நான் வீட்டுக்கு திரும்பி போன. தேவனுக்கு மகிமை. என்னுடைய அத்தை ஒருத்தனை வாழ்க்கை மாறுதல் சொல்லும் முன்னாடியே தொடர்ந்து போராடிட்டு இருந்தார். என்னுடைய மருமகனுக்காக நான் அநேக வருஷமா போராடினேன். 13 வருஷத்துக்கு மேல. அவங்களுடைய அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுல என்ன இருக்கோ நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அங்க போகும்பொழுது அவர் அந்த இடத்துல இருந்தார். அங்க அவரை பார்க்கும்போது முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தார். அவர் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்துட்டார். இருந்தாலும் அவருடைய கரங்கள் உடைஞ்சு இருந்தது அந்த குண்டு பத்த காயத்தினால. அப்ப அவரை பார்த்து நான் சொன்னேன், இன்னைக்கு நீ தேவன் கிட்ட போகணும். நான் யூனிவர்சல் ஆலயம் போறதுக்கு ஏத்துட்டேன். நான் ஆலயத்துக்குள்ள நடந்து போனேன். அந்த நேரம் தான் ஜெசிகாவும் இங்க வந்தா. நான் நம்ம ஆலயத்தினுடைய கத்தீட்ரல் அதுக்கு எதிர்க்க இருந்த ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பேன். அங்க உட்காரும்போது நான் கிராக் ஆனது பயன்படுத்திட்டு இருந்தேன். அவர் எப்ப திரும்பி வருவாரோன்னு அவருக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனா உள்ள போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா எப்ப அவர் என்ன முதல்ல வர சொல்லி கூப்பிட்டாரோ நான் உடனே அதை அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி குறித்து பேசப்பட்டது. அது ஒரு மாற்றத்துக்கான நிகழ்ச்சி. என்ன மாற்றத்துக்கான நிகழ்ச்சி? வாழ்க்கை மாற்றத்துக்கான நிகழ்ச்சி. நாங்கள் இருவரை முழுமையாக ஒப்படைச்சோம். எங்களுடைய பழைய சிருஷ்டியை பீடத்துல நாங்கள் ஒப்படைச்சோம். என்னுடைய வாழ்க்கையில கெட்டதா இருந்த எல்லாவற்றையும் நான் பீடத்து மேல ஒப்படைச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் எப்படி குப்பையான ஒரு மனுஷனா மோசமான ஒருத்தரா இருந்தனோ அது அனைத்தையும் அந்த மனுஷன் அனைத்தையும் முழுவதையும் நான் பீடத்து மேல ஒப்படைக்க போறேன். இது வெறும் நான் தரப்போகிற எண்ணிக்கையிலான தொகை பணம் மட்டும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நாங்கள் அந்த இடத்துல அர்ப்பணிக்க போகிறோம். புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இல்லையா, மாறுவதற்காக, முழுமையா அர்ப்பணிப்பதற்காக, எங்க வாழ்க்கையில தேவனை நாங்க பார்ப்பதற்காக. நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே எல்லாவற்றையுமே நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பழைய சிருஷ்டியை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க எல்லாத்தையுமே புதுசா மாத்துவதற்காக. எனக்கு பொருள் ரீதியா எதுவுமே வேணாம், ஆனா உங்களுடைய ஆவி எனக்கு வேணும். பீடத்துல இருந்து நான் கீழே இறங்கி வரும்பொழுது எனக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சது. அந்த நேரம் எனக்குள்ளாக உறுதி இருந்தது, தேவன் என்னை முழுமையா உண்மையிலேயே எங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதாக 2 பேருமே தெளிவா கவனிச்சேன். அதற்கு பிற்பாடு நாங்க தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தோம். இருந்தாலுமே எங்களுக்குள்ளாக ஒரு வெறுமையானது இருந்தது. நாங்க வேதாகமத்தை படிச்சோம், கூட்ட நேரத்துல தேவனை நோக்கி ஜெபித்தோம். இருந்தாலுமே எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு தவற விடப்பட்டது. அதுதான் பரிசுத்த ஆவியானவரா இருந்தார். எனவே எங்களுக்குள்ளாக விருப்பம் அதிகமா ஏற்பட்டது. நாங்க அதிகமா தேட ஆரம்பிச்சோம். தேவனுடைய காரியத்துல அதிகம் ஈர்ப்புள்ள நபரா மாறினோம். இதன் மூலமா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த நேரம் நாங்க தீர்மானம் எடுத்தோமோ தேவனுடைய ஆவியானவர் வந்து எங்கள் மேல இறங்கினார். அதுக்கு பிற்பாடு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இது அந்த அளவுக்கு பலமானது. நான் இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். ஏன்னா நான் ஒரு தரித்திரமான நபரா இருந்துமே தேவன் என்னை ஏத்துக்கிட்டார்.
அவருடைய ஆவியை எனக்காக கொடுத்திருக்கார். இது ரொம்பவே அருமையானது. எனக்கு கண்டிப்பா அது வித்தியாசமான ஒன்றா இல்லை. அதேதான். ஏதோ ஒரு ஒன்று எங்களுக்குள்ள நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு எங்க 2 பேருக்கு தெளிவாப்படுது. தானியேல் உபவாசத்தின் நேரத்துல பரிசுத்த ஆவியின் வாழ்க்கையின் மேல் வந்திறங்கினார். அந்த தருணத்துல நான் தேவனை வெறும் துதிச்சுக்கிட்டே இருந்தவங்க என அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவம் மாறி நான் இந்த வார்த்தையை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு இருக்கிறேன். எந்த கோடா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படியாதான் இருக்கு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியோடு தேவனுக்கு மகிமை எங்களுடைய திருமணத்தை அதிகாரப்பூர்வமான ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதே சமயம் பீடத்தின் மேலே மிக முக்கியமான ஒன்று ஆமா, இது ரொம்பவே முக்கியமானது. என்னுடைய வாழ்க்கை மேல் என்னுடைய ஆசுவாத்தை பெற்றிருப்பேன். தேவனுக்கு மகிமை. எங்க இருவருக்கும் எங்களுக்குன்னு வேலை இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலும் தேவனை ஆசிர்வதிச்சு கொண்டிருக்கார். 30 அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையார். நாங்க இருந்த எல்லாருமே முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ நாங்க இப்ப இன்னும் அதிகமா, அதாவது வேற எதுவும் அதிகமா நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். பார்த்த உடனே தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்தார். அவங்களுக்கு என்ன தெளிவா தெரியும். முன்னாடிலாம் நாங்க மக்களிடத்துல இருந்து திருடதான் செய்வோம். ஆனா இப்போ தேவன் எங்களுக்கான நிலைமையை கொடுத்திருக்கார், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. ஊழிய பணி நடக்கிற குழுல நாங்க ஒரு பகுதியா இருக்கோம். ஏன்னா ஊழிய பணி குழு ரொம்பவே எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா முன்னாடி எங்களுக்கு உதவி கிடைக்க வந்தோம், ஆனா இப்போ நாங்க எல்லாருக்குமே உதவி செய்யறோம். இன்னைக்கு நான் அவங்கள பார்க்கும் பொழுது தேவனுடைய அதிசயத்தை அவங்களுக்குள்ளாக பார்க்கிறேன். அவங்களுக்குள்ளாக இந்த தாகத்தை பார்க்கிற இன்னொரு ஆத்மாவை ரட்சிப்பதற்காக அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்காங்கன்னு. இது மிகவும் மகிமைக்குரியது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுது. புகைப்படத்தை பார்க்கும்போது எல்லோருக்கும் எனக்கு சொல்ல போல தேவனால என்ன செய்ய முடியும் இந்த எல்லாரும் தெரியப்படுத்தணும் போல நான் விரும்புறேன். நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்டவங்க உலகத்துல இருந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவி ஒரு வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும் நோக்கத்தோட மட்டும் இருக்காரு. இன்னைக்கு எப்பொழுதுமே உங்க குடும்பத்தின் மீது சோர்ந்து போகாதீங்க. எல்லாருமே உங்களை பார்த்து சொல்லலாம் இது நடக்காத விஷயம் இல்ல, இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா தேவனே அவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கார், மருத்துவர் நன்றாக வாழ்கிற நபருக்கு கிடையாது, யாரு வியாதியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்தவரை துதிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணித்ததனுடைய பிரதிபலன் நாங்கள் கொடுத்தோம். பரிமாற்றத்தினால பரிசுத்தாவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஒரு பரிமாற்றம். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கொடுத்தோம். மிக நிச்சயமாக இந்த நபருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது? தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல குறிப்பிட பிரகாரம் இவருடைய வாழ்க்கையானது இந்த இடத்துல இருந்தது என்று இந்த இடத்துல சொல்வது மிக சரியானதா இருக்கும். என தேவன் அவருக்குரியவர்களாய் அவருடைய விருப்பத்தை செய்கிறவராய் ஒருவரை பார்க்கும்பொழுது அவர் ஒருபொழுதும் அவர்களை புறம்பே தள்ளுவது கிடையாது. இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனிங்க. சங்கீதம் 113:7 சொல்வது போல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு தோற்கடிக்கப்பட்ட நிலையிலே விழுந்தவராய் முற்றிலும் பிரச்சனைகளின் கடினங்களை உங்களுடைய வாழ்க்கையின் மீது சுமந்து கொண்டிருக்கிற ஒருவராய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவனிங்க மக்களே, எல்லா பக்கங்களும் கதவுகள் அடைக்கப்பட்டதாய் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த இடத்துல தோல்வி அடைகிற ஒன்றாக நீங்க எதிர்பார்க்கிற நீங்க விரும்புகிற பதில்களை எந்த வழியிலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒருவராய் நிறுத்தப்பட்டவராய் இருக்கிறீர்கள். ஆனா தேவன் இங்க சொல்வது எவ்வளவு நிஜம்ன்றது பாருங்க. தேவன் அவர் இங்க இடத்துல குறிப்பிடுகிற இந்த வார்த்தை எவ்வளவு பலனானதுன்றது பாருங்க. அவர் சிறியவனை யாராலும் எதனாலும் இந்த இடத்துல ஒரு பொருட்டாக மதிக்காத ஒருவரை தேவன் சொல்கிறார். சிறியவனை இந்த இடத்துல எல்லோருமே ஏளனமாய் பார்க்கக்கூடிய ஒருவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மேலும் தேவன் செய்வது என்ன? அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். இந்த சாட்சியிலே இது நடந்ததா இல்லையா? இந்த நபருடைய வாழ்க்கையின் மீது இந்த பதில் இன்று இந்த இடத்தில் இருக்கிறதா? என கடந்த கால வாழ்க்கை, தவறான பழக்கங்கள், தவறான வழிகள், தவறான சகவாசங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது. கணவன் மனைவி இருவருடைய வாழ்க்கை தோற்கடிக்கப்பட்டதாய் குப்பையான ஒரு வாழ்க்கையாய். ஆனா இன்று மற்றவர்கள் இவர்களை பார்க்கும் பொழுதும்
அந்த குப்பையான வாழ்க்கையில தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற வாழ்க்கை இதான் தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு அனுமதியானது இந்த இடத்துல கொடுத்தாங்க. அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நடக்க நீங்க வாய்ப்பானது கொடுக்கும் பொழுது, ஏன்னா நாம் வளைந்து கொடுக்கிற ஒரு களிமண்ணாய் தேவன் நம்முடைய குயவனாக இருக்க அனுமதி கொடுக்கும் பொழுதும் அங்குதான் வித்தியாசம் ஏற்படுகிறது. இந்த நபர்கள் அனுமதி கொடுத்தாங்க. இதுதான் தேவன் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு கேட்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிறது. தேவன் யாருடைய வாழ்க்கையும் கட்டாயப்படுத்துவதில்லை. இதுதான் நாம இந்த நாள் ஆலயத்துல செய்தோம். குறிப்பாக புதன்கிழமை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அவருடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்படக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கிறது. மேலும் இந்த நாள் விசேஷமாய் பல மக்கள் நம்மோடு இணைந்தார்கள். பரிசுத்த திருவிருந்திலே தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறவராய், தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையை நெருக்க இந்த சேர்த்துக் கொள்கிறவராய், எல்லா வழிகளிலும் தேவனுடைய பிள்ளையாய் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் திரும்பி வரும் காலம் வரை என்னோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையின் அடையாளமாய் இதை செய்யுங்கள். தேவனோடு இந்த மக்கள் செய்தது போல செய்ய உங்களுக்கும் வாய்ப்பானது உண்டு. ஏன்னா நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமையை படைத்த தேவனாய் இருக்கிறார். இதுதான் நீங்க இந்த இடத்துல இன்னொருத்தருடைய வாழ்க்கையின் சாட்சியில பார்க்க போறீங்க. ஒரு தாயார் தவிப்பினுடைய சூழ்நிலையிலே தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாத ஒரு நிலையிலே இருந்த சமயம் தேவன் வழிநடத்தலை கொடுத்தார். ஒருவேளை நீங்க ஒரு தாயாரா இருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய தவறான பழக்கங்கள், தவறான சகவாசங்கள், அல்லது உங்களுடைய வீட்டார் ஒரு தவறான வழியில் செல்கிறவராய் அல்லது ஒரு மோசமான சூழ்நிலையில சிக்கி கொண்டவராய் இருக்கிற ஒரு நபராய் பார்க்கிறேன். நீங்க என்ன செய்வது, ஏது செய்வது என்று வழி தெரியாதவராக்கலாம். ஆனா தேவன் இந்த தாயாருக்கு உதவி செய்தாரானால் அதனுடைய அடையாளம் உங்களுக்கும் அவர் உதவி செய்ய விரும்புகிறார். இந்த தாயாருக்கு தேவன் என்ன செய்தார்? தேவனுடைய பதில் என்னவாக இருந்தது? சாட்சியை பாருங்கள், பிற்பாடு இணைந்திருப்போம். வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு வந்து 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு வந்து 1.5 வயசில் ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது வந்து பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு வந்து அந்த புற்றுநோயானது வந்து முற்றிலும் ரொம்ப வந்து அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு இருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை வந்து குணமாக்க வந்து யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும், எந்த டாக்டர் கிட்ட போனாலும், இல்லை குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே வந்து என் குழந்தைக்கு வந்து உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் கண் எதிர்க்க ஏன் குழந்தை இறந்து போகிறத வந்து ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ வந்து ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்து வந்து அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது பலிப்பீடத்தின் மேலாக என்னோட குழந்தைய வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னால் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும் போது முதல் முறையாக அப்போ தான் வந்து நான் நம்ப ஆரம்பித்தேன், இங்கே வந்து எனக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது, எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த நாள் தான் உறுதியாக நம்ப ஆரம்பித்து அன்னிலேருந்து நான் முன்னோக்கி போனோமோ என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போடு எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாதம், வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் தீர்மானித்தேன், யாராலும் முடியாத ஒரு ஆப்ரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால் இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நான் தேவனிடத்தில் வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன்.
நான் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு. முடியாத பட்சத்துல ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கைய மாத்துனார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா, என்னோட குழந்தை வாழ்க்கையில இருக்க இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலையாகணும். நான் மருத்துவரோட வார்த்தைய நான் நம்ப மாட்டேன். உங்களோட வார்த்தைய நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனைய கூட நான் நிறைவேத்தல. ஆனா டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துல என் குழந்தைக்கு புற்றுநோய் இல்லன்னு கையில எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால அத நம்பவே முடியல. அப்ப மீண்டும் அது எந்த டாக்டருமே நம்பல. திரும்பி திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலயும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிபீடத்துல வந்து பிரேயர் பண்ணிட்டு என்னோட பொருத்தனைய வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்ல. என் கையில கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்கு. ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்பவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட் தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்ல அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எதை முடியாதுன்னு நான் நினைச்சேனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது, வாழ்க்கையில நெறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானாரு. என்னால நான் எவ்ளோ பண்ணியுமே அத மாத்த முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்னால விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில இருந்தேன். இன்னொரு பக்கம் என்னோட திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஆலோசனை குடுங்க. அப்படின்னும்போது நான் திரும்பி பலிபீடத்து முன்பாக நின்னு நான் திரும்பி பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ணும்போது அப்ப நான் யோசிச்சேன். முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தேன். வார நாட்கள்ல வந்து சரியா வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன் நானு. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா எனக்கு குடுத்த பொறுப்பு நான் வேலை செய்ய செய்ய என்னை வந்து மேல மேல வந்து பொறுப்பாளியா அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதுல தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்துல விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாரி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்ப நம்ம வந்து கேட்கும்போது ஆனா வேலையில நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கை, என்னோட வாழ்க்கைய வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. ஒரு நாள் வந்து என்னால தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்துல ஏற்படும்போது தான் நான் தேவனிடத்துல கேட்டேன். நான் என்ன செய்யணும்? நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா? அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும்பொழுது, அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்டர் வந்து பரிசுத்த ஆவிய பத்தி பேசுனாங்க. அப்ப நான் அத உணர்ந்தேன். சரி நமக்குள்ள முதல்ல பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அத வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனைய வந்து எதிர்த்து நிக்கும்போது பிரச்சனை நம்மள விட்டு விலகிடும்ன்றத வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, பரிசுத்த ஆவி தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தேனோ, ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். மீட்டிங்ல கலந்துப்பேன். ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன், இது கொஞ்சத்தை வந்து நான் ஏத்துக்கல. முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போதுதான் நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணுச்சு, இல்ல நான் வந்து தேவனை முதலிடத்துல வைக்கல. நான் ஒரு துணையாளராகவும் இருந்தேன். ஆனாலும் நான் தேவனை வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல? எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால. அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதுல இருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல. எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன். ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன் கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்து வந்து முதல்ல நான் அந்த வேலையில இருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன். அப்ப நான் துணிச்சலா, ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏது செய்வோம்? நமக்கு வழி இல்லையே, நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே 1 மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செஞ்சு ஆரம்பிச்சும் மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன், எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன் கிட்ட மட்டும்தான் முடியும்னு திரும்பி நான் தேவனிடத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் கொடுத்தார். நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலையை விட்டு விலைக்கு வந்துட்டேன். வேலையை விட்டு விலைக்கு வந்த அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா குடிச்சிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு குடியை முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்லை, கணவரோட வாழ்க்கையில குடி இல்லை. இப்ப அந்த வேலையை நான் விட்டுட்டாலும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாதிரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை
இல்லைனாலும் என்னோட சொந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதை விட இப்ப நான் வீட்ல இருந்து செய்யற சம்பாதனையும் எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும்பொழுது தேவன் எனக்கான ஆலோசனை கொடுக்கிறாரு. அவரை நான் முதல் இடத்துல வைக்கும் பொழுது எனக்கான தேவையை அவர் சந்திக்கிறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப பெலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம். முழு சந்தோஷத்தோட இருக்கும். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல, தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. நல்லது மக்களே, இந்த தாயாருக்கு தேவன் உதவி செய்தால் நான் சொன்ன பிரகாரம் அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்க யார் வருத்தங்களோடு பாரங்களோடு பல கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பொய், தவறு. ஏன் தெரியுமா? என இயேசு உதவி செய்ய இருக்கிறார். ஸோ நீங்க உண்மையாகவே இந்த ஆவிக்குரிய வழிநடத்தலின் உதவியை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களே ஆனால் இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள இலவசமாய், முற்றிலும் இலவசமாய் ஆலோசனைகளை நீங்கள் இடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமையினுடைய பலனை நீங்க பெறும்படி ஜெபங்களை இலவசமாய் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் நீங்கள் கூட்டங்களில் எங்களுடைய இணையவும் இந்த மக்களுடைய சாட்சி எப்படி நடந்ததோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த சாட்சிகளாய் மாற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிறப்பான வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பையும் பெறுவீர்கள். எனவே தீர்மானம் உங்களுடையது. இந்த நேரம் நீங்க தீர்மானித்தால் தேவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த விசுவாசம் ஜெபத்தில் எங்களோடு கூட ஒன்றிணையுங்கள். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. பரிசுத்த ஆண்டவரையும் எங்கள் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் உங்களுடைய வல்லமையானது இந்த நபருடைய வாழ்க்கையை இந்த மாற்ற நீர் இந்த வெளிப்படுத்தும்படியாக கேட்கிறேன். பாரங்களையும் கவலைகளையும் தனிமை உணர்வையும் பலவிதமான பிரச்சனைகளிலும் குழம்பிக் கொண்டிருக்கிறவராய் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவே தேவாவியானவரை எல்லா விதமான தீங்குகளிலிருந்து இவரை விலக்கி ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையை இடத்தில் கொடுக்கவே இவர்களுக்கு நீர் வாய்ப்பானதை உருவாக்கி இருக்கிறேன். இந்த வாய்ப்பை இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய உதவியினுடைய கரம் இவர்களுடைய வாழ்க்கை மீது இந்த வேலை செய்யும்படியாக என் தேவனின் ஆண்டவராக இயேசுவே, இதோ உம்முடைய அதிகாரத்தோடு இவர்களை நோக்கி என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். இது என் கரங்களாயிராமல் உம்முடைய கரங்களாய் இவருடைய எண்ணங்கள் திறக்கப்படும்படி உதவி செய்யும். இவருடைய யோசனைகள் புது சிந்தனையை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய எல்லா பலகீனங்களை இந்த தேவனை நீக்கி உம்முடைய பலனிலே தன் வாழ்க்கையை நகர்த்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்படி இவரையும் இவருடைய வாழ்க்கையும் இவருடைய வழியையும் ஆசீர்வதிக்கிறேன். உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நபருடைய எல்லா அவமானங்களை நீக்கி ஆசீர்வாதமாய் திருக்கும். இவரின் ஒரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அனுமதித்தார். தவற விடாதீர்கள். நாளை மிக சிறப்பான கூட்டம் இந்த இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய அன்பின் வாழ்க்கை, உங்களுடைய திருமணங்களை ஆசீர்வதித்துக் கொள்ள பாசனா திருமண வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை கடந்து போகிறேன். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 7 மணிக்கு அன்பின் சிகிச்சைக்கான கூட்டம் நம்முடைய ஆலயங்களில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தை குறித்த விவரங்களை நீங்கள் பங்கேற்க விரும்புவீர்களானா இந்த தொலைபேசி எண்களில் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான இருக்கை தயார்படுத்தப்படும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த. மேலும் வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பார்க்க ஒரு சிறு வீடியோவை நேரத்தில் பாருங்கள். மீண்டும் நாளை விசுவாச நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அசுத்த ஆவின் சேனை ஒரு நபருடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வேலை செய்ய முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களால் பார்க்க கூடியதாக இருக்கலாம், அல்லது உங்களால் பார்க்க முடியாத விஷயத்திலையும் வேலை செய்ய முடியும். அசுத்த ஆவி எந்த இடத்தில் உங்களை தொட முயற்சிக்கிறதோ உடனடியாக பிரச்சனைகளையும் அழிவுகளையும் உங்களால் பார்க்க முடியும். மேலும் வாழ்க்கையின் ஒரு அழிக்கப்பட்ட பகுதி முழு வாழ்க்கையின் அழிவின் தொடக்கமாகும். எனவே வெள்ளிக்கிழமைகளில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் முழுமையான ஆவிக்குரிய சுத்திகரிப்பின் 7 ஜெபங்கள் துவங்கியுள்ளது. அந்த 7 வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் ஒரு ஜெபத்தை பெறுவீர்கள். தேவனுடைய மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு ஜெபமானது இருக்கும்.
அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கைக்கான முழுமையான விடுதலையை அறிக்கை செய்யும். நேரம் மாலை 7 மணி. முகவரி யுனிவர்சல் ஆலயம் 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. உங்களுக்கு அருகாமையில் உள்ள யுனிவர்சல் ஆலயத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம்.